பிப்ரவரி மாதம் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கேன். நான் குறிப்பிட்ட மாதங்களாக நான் பாரிஸ் பக்கம் வரவும் இல்லை. நான் லியோன்லேயே இருக்க வேண்டிய சில தேவைகள் ஏற்பட்டபடியாக ஒரு சில மாதங்களாக நான் லியோனில் இருந்தேன். ஜனவரி பிறந்ததிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து பாஸ்டரை கேட்டுக்கொண்டே இருந்தவர், பாஸ்டர் வாங்க வாங்க வாங்கன்னு. நானும் ஒரு சில டேட் கொடுத்தேன். ஆனால் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய காலத்துக்கு அமைவாக ஆண்டவர் செய்கிறபடியாக இன்றைக்கு உங்களோட அவர்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறேன். நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இன்றைய நாள் அவருடைய வார்த்தை கூடாக எங்கள் ஒருவரோடு பேசும்படியாக. பிதாவே, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்ல வினேசரப்பா, இதுவரை எங்களை வாழ்க்கை உதவி செய்து கேட்டது. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறது உங்களுடைய கிருபையப்பா. இந்த நேரத்தை உங்கள் கருத்தை கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற யாவரும் அப்பா, நாங்கள் உங்களோட வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். என் ஆவியானவரே, இந்த வார்த்தையை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எழுதினீரோ அந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைக்குள்ளாக நீர் எங்களை எதை செய்ய விரும்புகிறீரோ அந்த ஆண்டவரே உங்களோட செயலுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களோட கிருபை இந்த இடத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லோருடைய சரீர சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்யும். உங்களோட கிருபையை கருத்து கொடுக்கப்படுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம், Book of Acts chapter 9. வசனத்தை வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளை நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எங்களுக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய திருச்சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, யாரால ஸ்தாபிக்கப்பட்டது, இயேசுவினுடைய சிலுவையின் மரணத்துக்கு பிறகு இயேசுவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்த அவருடைய அப்போஸ்தலர்களால பரிசுத்த ஆவியின் உதவியோட முதல் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது 2வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் பிறந்த முதலாவது திருச்சபை அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது அது ரோமாபுரி வரை பவுலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே கடந்து சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட எருசலேம் திருச்சபை, அதுதான் அதுக்கு பேர் எருசலேம் திருச்சபை என்று சொல்லி, அது முதலாவது திருச்சபை. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தகம் முடியும் போது ரோமாபுரியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அர்ப்பணி ஊழியத்துக்காக சென்றது மட்டுமல்ல, அவரை சிறைவாசத்துக்கு அவர் அந்த ரோமாபுரிக்கு கடந்து போய் அங்கு ஏற்கனவே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ரோமாபுரி வரைக்கும் அன்றைய நாட்களில் எருசலேமில் ஆரம்பித்த அந்த திருச்சபை கடந்து வந்ததை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த திருச்சபையை எப்படி வளர்த்தார் என்று பார்க்கிறோம். திருச்சபை 2 விதமாக அப்போஸ்தலர் நடபடிகளில் வளர்ந்ததை நாங்கள் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் திருச்சபையில ஆரம்ப கட்ட விசுவாசிகளாக 120 பேர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு 2வது அதிகாரத்தில் 3000 பேர் திருச்சபைக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை முடிவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புத்தகம் அந்த முடியும் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தரிடத்தில் அநேக திரளான ஜனங்கள் அந்த தேசத்தார் என்று சொல்லி நியூமரிக்கலா எண்ணிக்கை ரீதியாக திருச்சபை வளர்ந்ததை அப்போஸ்தலர் நடபடிகள் உங்களுக்கு குறிப்பிடும். அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த 9வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு திருச்சபை வளரும் போது தேவனுடைய வளர்ச்சியிலே அந்த திருச்சபைக்குள்ள இருக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கண்மலையின் சுவிசேஷ திருச்சபை இன்றைக்கு வளர வேண்டும் என்று சொன்னால் அல்லது எந்த அடிப்படையில் வளரணும் என்று சொல்லி நாங்கள் இந்த வசனத்துக்கூடாக ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நாங்கள் பார்க்க போறோம். உண்மையாகவே இந்த 4 காரியங்கள் ஒரு நாள் செமினார்ல பேசுற காரியம். ஆனா சுருக்கமாக நான் பாஸ்டர் எனக்கு 1 hour தந்திருக்கீங்க. பாஸ்டர் 1 hourக்குள்ள நான் உங்களோட பாஸ்டரோட பேசிட்டா போகிறேன்.
நான் பேசுற பாச கேட்கறதுக்கு அவங்க முடிச்சிருப்பாங்களோ தெரியும். சோ நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் என்று சொல்லி பன்மையில சொல்லப்படுது. அப்ப சபை என்று சொல்லல. ஏன் சபை என்று சொல்லல சொல்லுங்க பாப்போம். ஏன்னா மேல ஜியோகிராபிக்கலா புவியியல் ரீதியாக 3 இடங்கள 3 நாடுகள சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா சொன்னா கீழே யூதேயா, அடுத்தது நடுவுல இஸ்ரவேல் நடுவுல பாத்தீங்கன்னா சொன்னா நடுவுல சமாரியா நாடு இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சொன்னா கலிலேயா நாடு இருக்கு. இந்த 3 நாடுகளிலேயும் பல திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அந்த திருச்சபைகளுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது என்று சொல்லி இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லுது. இந்த வசனத்தை லூக்கா ஏன் எழுதுறேன்? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினது லூக்கா என்னத்துக்காக இதை எழுதுறேன்? நாங்கள் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனமும் 8வது வசனமும். இப்ப நீங்க இதுல அழகாக வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம் உங்களுக்கு சொல்லுது, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக முதல் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெறும் வரைக்கும் என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொல்றேன். அந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை குறித்து. இப்ப 8வது வசனத்துல சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து வல்லமை அடைந்து அவரால் நீங்க உத்வேகத்தை பெற்று எங்க வரைக்கும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தம். இப்ப நாங்க வாசித்த 9வது அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கிறாங்க, யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் கர்த்தருடைய வசனத்தை குறித்து பார்த்தனாங்க. அப்படிதானே சபைகள் எப்படி பெருக்கம் அடைந்தன சொல்லி. அப்ப இயேசு கொடுத்த இந்த உன்னதமான கட்டளையை அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு பிறகு வாசி பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இயேசு கொடுத்த கடைசி கட்டளை, அவர் பேசிய கடைசி வார்த்தையும் கூட. இதன் பிறகு இயேசு பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த 1வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9வது வசனத்துல இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை. அப்ப இயேசு கிறிஸ்து கடைசியாக பூமியிலே பேசின வார்த்தை என்ன சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகும்போது இந்த வார்த்தை தான். அப்ப இயேசு அந்த கொடுத்த அந்த கட்டளையை சீஷர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்துக்குள்ளே 3 நாடுகள்ல அல்லது 3 பட்டணங்கள்ல எவ்வளவு ஒழுங்கு கிரமமாக செய்தாங்கன்றதுதான் நாங்கள் 9:31 இப்ப வாசிச்சோம். அப்ப இந்த 9:31 என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த நாட்கள்ல இயேசுவினிடத்திலே கட்டளையை பெற்ற, இயேசுவை விசுவாசித்த, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தவான்கள் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எப்படி திருச்சபையை வளர்த்தார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கண்மலை சுவிசேஷ திருச்சபைக்கு ஒரு விபத்தார நீங்க வரையில. நீங்க இந்த திருச்சபையில ஒரு சரீரத்தின் அங்கமாக நீங்க வந்தது, அவயவமாக வந்தது, அது தேவனுடைய திட்டம். ஆனா ஆண்டவர் உங்களை இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? நோக்கம் இருக்கு. இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது, அந்த நோக்கத்தோடு திருச்சபைக்குள்ள வந்தவர்கள் அந்த நோக்கத்தை எப்படி பூர்த்தி செய்தார்கள் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. அப்ப நாங்கள் மறுபடியும் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த பகுதியை நீங்க வாசிக்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த 3 பட்டணங்கள்ல சபைகள் என்ன இருக்கா, 4 காரியங்கள்ல அந்த சபைகள் பெருகி இருக்கு. அந்த சபைகளுக்குள்ள 4 காரியங்கள் மிக முக்கியமாக காணப்பட்ட சுபாவங்களாக காணப்படுது. ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு வளர்ந்த சபை, பெருக வேண்டிய சபை அல்லது பெருகின சபைக்குள்ள இந்த 4 காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி அல்லது இருக்கணும் என்று சொல்லி லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல எழுதி வச்சிருக்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சபைகள் எதில பெருகினதா, சமாதானம் பெற்றது. இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது
இந்த 4 காரியங்களும் ஒரு திருச்சபைக்குள்ள இருந்தால் மட்டும்தானா லூக்கா எங்களுக்கு காண்பிக்கிறேன் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா? வளர்ச்சியை நோக்கி செல்லுகிற சபை. அந்த வளர்ச்சியை நோக்கி என்று சொல்லக்கூட எண்ணிக்கையை பத்தி அவங்க பேசல. ஒரு சர்ச்சுக்கு எத்தனை பிரான்ச் இருக்குன்றதை பத்தி பேசல. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல அவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அவர் இந்த உலகத்துக்கு மாதிரியாக காண்பிக்கிற இந்த சபைக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கணுமோ அந்த காரியங்கள் முழுமையாக இருந்தால் மட்டும்தானா அந்த சபை ஆவிக்குரிய சபையா, அந்த சபை பெருகின சபையா, பெருக்கத்தின் சபையா. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற இந்த 4 காரியங்களை வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போறோம். எங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போறோம். அதாவது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த திருச்சபையில் இருக்க ஒட்டுமொத்த கம்யூனிட்டி லைஃப், உங்களுடைய சமுதாய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போறோம். இந்த சபையில இருக்கிற நீங்க உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த 4 காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா? அதே போல இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பங்காளிகளாக இருக்கிறீங்களா என்று நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னா இந்த காரியங்கள் இருக்கிற ஒரு சபை தான் உண்மையாகவே உலகத்துக்கு சாட்சி உள்ள சபையாக இருக்க முடியுமா? ஏன்னா இயேசு என்ன சொன்னவர்? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு. அப்ப இந்த காரியங்கள் இருந்தால்தான் நீங்கள் சுத்தி இருக்கிற இந்த லாத்துமையா இருக்கலாம், இந்த பாரிஸ் பட்டணமா இருக்கலாம், அல்லது இந்த இல்து பிரான்ஸா இருக்கலாம், இங்கு முழுவதும் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் இலகுவாக செய்ய முடியும். அப்ப இன்றைக்கு இந்த அப்போஸ்தல நாட்கள்ல இருந்த அந்த ஆதி திருச்சபைகளுக்குள்ள இருந்த இந்த 4 காரியத்தை போல பல காரியங்கள் இருக்கு. நான் இந்த வசனத்தை எடுத்தது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவதற்காக. இந்த 4 சுபாவங்கள் உங்களுக்குள்ளாக வரும்போது உண்மையாகவே நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றீங்க. ஒன்று கூட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சாட்சியாக இருக்கிறீங்க, 2வது நீங்க திருச்சபையாக சாட்சியாக இருக்கிறீங்க. அப்ப இதுல நாங்க முதலாவது பார்க்க போறோம் பாருங்க, அந்த சபை எதில பெற்றதா? சமாதானம் பெற்றது. இப்ப இந்த வார்த்தையை வாசிக்க கூட நாங்க ஒரு வார்த்தையாக வாசிக்கிறோம். எப்படி சமாதானம் பெற்றதுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த சொல்லினுடைய சொல்லர்த்தமும் புரியுற இல்ல, அந்த சொல்லினுடைய பின்னணியும் எங்களுக்கு தெரியுற இல்ல. இந்த 9வது அதிகாரம் இந்த 31வது வசனத்துல இந்த சபைகள் சமாதானம் பெற்று பெறுகின்றன என்று சொல்லுவதற்கு முன்பாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துக்கு பிறகு 3வது அதிகாரத்துல இருந்து இந்த 9வது அதிகாரம் கிட்டத்தட்ட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 30வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சபைக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். திருச்சபைகளுக்குள்ள எல்லா விசுவாசிகளும் கலக்கமடைந்திருந்ததுனால நாங்க பார்ப்போம். திருச்சபையில ஊழியம் செய்யற ஊழியர்கள் எல்லாருமே பயத்தோட ஊழியம் செய்யற மாதிரி இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்த பல ஊழியர்கள் சுரட்சேதம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்டாங்க. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொலை செய்யப்பட்டுட்டு இயேசுவினுடைய சீஷர்கள் பல பேர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அந்த கொலையை செய்வதற்கு இந்த அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த இடத்துல சவுல் என்று சொல்லப்பட்டிருக்கு, அவரும் காரணமாக இருக்கிறார். நீங்க 9வது அதிகாரத்துல வாசி பாத்தீங்கன்னு சொன்னா 1வது வசனத்துல இருந்து 2வது வசனம் வரைக்கும் இப்ப 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இப்ப 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 41வது வசனம் வாசிங்க. இதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சபை, அதாவது எருசலேமில் ஆரம்பிச்ச சபை, அது யூதேயா சமாரியா வரைக்கும் கடந்து வந்துட்டு, ஆனா கடந்து வந்திருந்தாலும் இந்த திருச்சபையில ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்பட்ட ரட்சிக்கப்படாத பல யூத சமுதாய தலைவர்கள் வந்து சபையை பாழாக்கி கொண்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமான நபராக இந்த பவுலும் என்ன செய்யறார்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை வீடு வீடா சர்ச்சுக்குள்ளே நம்பிட்டு என்ன செய்யறான்? புருஷரையும் ஸ்திரீகளையும் பிடித்துக் கொண்டு வந்து என்ன செய்யறார்? காவலில போடுவீச்சு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சபைகள் மிகவும் உபத்திரவத்தில் வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு கொண்டு ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கு சேர்ச்சுக்கு போனா எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பயத்தோட சேர்ச்சுக்கு போன காலப்பகுதி இந்த காலப்பகுதி. நீங்கள்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18 அல்லது 21வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் வீடுகள் தோறும் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் பரிசுத்தவான்கள் அனைவரையும் மரணம் வரைக்கும் நான் அவங்களை துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி. அப்படி உபத்திரவத்தில் இந்த சபை இப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சமாதானத்தினால பெருகுது என்று சொல்லி. அந்த சமாதானத்தினால் பெருகுவதற்கு இதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குது. என்ன சொல்லுங்க, இந்த சபைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலனாகிய சவுலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அந்த இயேசுவும் அந்த பவுலுடைய சந்திப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லூக்கா எழுதப்பட இதற்கு பிறகு உபத்திரவம் இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த திருச்சபைக்குள்ள உபத்திரவம் இல்லாம போயிடுச்சு. அது எப்படிப்பட்ட உபத்திரவம் தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையில நாங்கள் சமாதானம் இல்லாமல், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் எப்படி நாங்கள் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும்? இன்றைக்கு பல எங்களுடைய ஐரோப்பிய வாழ் தமிழ் திருச்சபைகளை நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு ஆராதனையிலையும் சரி, கிறிஸ்தவ ஊழியர்களுக்குள்ளேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, விசுவாசிகளோட உறவுகளையும் சரி, இன்றைக்கு சமாதானமான சூழ்நிலை இல்லை. எல்லா இடத்திலும் என்ன சொல்லுங்க, ஒரு பிரிவினை, ஒரு இடவெளி, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனா உண்மையாகவே ஒரு வளர்ந்த ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் சரி, ஒரு வளர்ந்த திருச்சபைக்கும் சரி, வளர வேண்டிய திருச்சபைக்குள்ளையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் என்று சொல்லுங்க சமாதானம். இன்னைக்கு அந்த சமாதானம் யாரால வர முடியும்? அந்த சமாதானத்துக்காக யார் வந்தாங்கன்னு தெரிஞ்சா அந்த சமாதானத்துக்கு இடையூற நாங்க யாருமே இருக்க மாட்டோம். அதற்காக தான் நான் இந்த பகுதியை எடுத்தேன். இந்த திருச்சபை வளரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? யாரெல்லாம் இந்த திருச்சபை வளரணும்னு விரும்புறீங்களோ அந்த திருச்சபை வளர்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த சமாதானத்தை நாங்கள் இல்லாமல் செய்யக்கூடாது. இயேசு இந்த பூமியில பிறக்கும் போது லூக்கா சுவிசேஷ புத்தகம் எங்களுக்கு இப்படியாக சொன்னது. இதே லூக்கா தான் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதுறேன். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் வந்து மந்திர நீக்கிற மேய்ப்பர்களிடம் போய் சொல்றாரு, இதோ உலகத்துல உங்களுக்கு சமாதானத்தின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். சமாதானத்தின் பிறப்பு இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன். எங்க பிறந்திருக்கேன்? பெத்லகேம்ல பிறந்திருக்கிறேன். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கக்குள்ளேயே பரலோகம் இந்த பூமிக்கு கொண்டு வந்த செய்தி என்ன சொல்லுங்க, சமாதானம். இயேசு சொல்றேன், நான் என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன், இந்த என்னிடத்தில் உள்ள சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றேன். அப்ப இயேசு பரலோகத்திலிருந்து கொண்டு வந்ததும் சமாதானம், அவர் அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்க விரும்பியதும் என்ன சொல்லுங்க, சமாதானம். அந்த சமாதானம் என்ன சமாதானம் சொல்லுங்க, தேவ சமாதானம். இன்றைக்கு இந்த திருச்சபை வளர்ப்புல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமாதானம் இல்லாத காரியத்தால ஆவிக்குரிய ஒரு மனிதனும் சரி, ஒரு குடும்பத்திலையும் சரி, திருச்சபையிலையும் சரி, இந்த சமாதானம் இல்லாமல் போனதனுடைய விளைவு அந்த சபை வளரவும் முடியல. எப்படி வளர முடியல? ஆவிக்குரிய காரியங்களையும் வளர முடியல, எண்ணிக்கையிலையும் சபை வளர முடியல. அப்ப இன்னைக்கு நாங்க ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பிறக்கக்குள்ள பரலோகம் என்னத்தை எதிர்பார்த்ததா? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்குள்ள என்ன உண்டாகணுமா? பல காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சமாதானம் உண்டாகணுமா? அந்த உண்டாகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது இல்லாததை உருவாக்குறதை பத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதிகாரம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உண்டாவதாக உண்டாவதாக சொல்லி இந்த உலகத்துல நாங்க பார்க்காத எதெல்லாம் இல்லையோ ஆண்டவர் உருவாக்குறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பூமியில மனுஷர்களால இயற்கையாகவே சமாதானமாய் வாழவும் முடியாது, சமாதானத்தை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அப்ப இயேசு பாருங்க, அவருடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட மத்தேயு புத்தகத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் யாரா? இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் யாருடைய பிள்ளை சொல்லுங்க? எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நாம் இயேசுவை பற்றின விசுவாசத்தினால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், யாருடைய நாமத்தின் மேல அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் யாருடைய புத்திரர்கள்? அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதால நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா இன்றைக்கு எங்களுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? தேவ சமாதானம் இருக்கு. அப்ப இந்த சபையில யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ, ஐயோ எனக்கு பீஸ் இல்ல, எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னா முதலாவது உங்களோட நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி. ரோமர் 8வது அதிகாரத்துல பவுல் ரோமர்கள் எழுத கூட சொல்லுவேன், நீங்கள் அவர்கள் தேவனுடைய
போறோம். ஏன்னு சொன்னா வார்த்தை கூட நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அக்கிரமங்கள் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் மன்னிக்கொள்ளுங்க 14வது வசனம். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால அவர் முதல் செய்தது என்ன சொல்லுங்க? எனக்கும் தேவனுக்கும் இடையில என்ன இல்லாம இருந்ததா? உறவு சமாதானம் இல்லாம இருந்ததா? அப்ப இயேசு சிலுவையில மரித்ததால எனக்கும் தேவனுக்கும் இடையில இழந்து போன அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதே போல சொல்றேன் பாருங்க, யூதரையும் புறஜாதிகளையும் ஒன்றாக இணைத்து திருச்சபைக்குள்ள கொண்டு வந்தது இயேசுவா. அந்த இயேசு 2 இனங்களை இணைப்பதற்காக சிலுவையில மரித்தார் என்று இயேசு புத்தகத்துல பவுல் சொல்றார். அப்ப திருச்சபைக்குள்ள நீங்க தமிழர்கள், நாங்க எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழர்கள் சொல்லலாம், இலங்கை தமிழ், இந்திய தமிழ், என்ன தமிழ்னாலும் தமிழர்கள் தான். இன்னைக்கு தமிழர்களாக எங்களுக்குள்ள ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட சமாதானமா இருப்பதற்காக தான் இயேசு என்ன செஞ்சவரா? சிலுவையில மரித்தவரா. இன்னைக்கு நாங்க அந்த சிலுவையில மரித்த இயேசுவை விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, அந்த இயேசுவினால் கிடைக்க பெற போகிற நித்திய ஜீவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த இயேசுவினால் கிடைக்க பெற போகிற நித்திய ஜீவனுக்காக வாழ்ற நாங்க இந்த பூமியில வாழக்கூட அந்த சமாதானத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாமல், அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கடத்தாமல் இந்த திருச்சபைக்குள்ள நாங்கள் வாழ்ந்தால் விசுவாசிகள் என்ற பெயர் எங்களுக்கு அல்ல. நாங்க பிறகு வாசிக்க போறோம். இன்னைக்கு ஆவியானவரும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, எங்களுக்காக மரித்ததும் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதும் எங்களுக்குள்ள அந்த தேவ சமாதானத்தை உண்டாக்குவதற்காக. நான் தேவ சமாதானம் உண்டாக்கப்பட்டிருந்தா, எனக்குள்ள தேவனால் சமாதானம் உண்டாக்கப்பட்டிருந்தா என்னால இந்த திருச்சபைக்குள்ள எந்த கலக்கமும் வராது. ஏன்னா தேவன் எதற்கு காரணம் அல்ல, கலகத்துக்கு காரணம் அல்லவே என்று பவுல் சொல்றேன். குருதி ஏன் அதை சொல்றேன்? குருதி சபையில யார் பெரியார் என்ற ஒரு பிரச்சனை. ஒருவர் பவுலை சேர்ந்தவர் என்றும், அப்போலோவை சேர்ந்தவர் என்றும், கேபாவை சேர்ந்தவர் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவர் என்றும் அவங்களுக்குள்ள கலகம். யார் பெரியார் என்று சொல்லி வர்ஷிப்ல யார் பெஸ்டா வர்ஷிப் செய்யறாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆராதனையை குறித்து வரங்கள்ல நாம் தான் சிறந்த வரவுள்ள ஊழியக்காரன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்ப இந்த ஒவ்வொரு காரியமும் தங்களை முதன்மையாக வைக்க ஆரம்பிச்சு, தங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை முன்பாக வைக்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு அந்த சபையில என்ன இல்லாம போயிடுச்சு? சமாதானம் இல்லாம போயிடுச்சு. ஆனா நானும் நீங்களும் எதற்காக இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாங்க? மலப்பிரசங்கத்துல இயேசு முதல் அவரை ஊழியத்துக்கு அழைத்து அவருடைய சீசர் என்று சொல்றேன், நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று சொன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்க. ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த பூமிக்கு வரக்கூட ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவதற்காக மட்டுமல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இல்லாமல் கூட அந்த சமாதானத்தை உண்டாக்குவதற்காக நான் இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்தேன் என்று சொல்றேன். அந்த இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னத்தை சொல்றாரு என்று சொல்லி. இருபத்தி 1வது வசனத்தை வாசிப்போம். 26 வாசிப்போம். இயேசு கிறிஸ்து பாருங்க உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு போகிறார். அதற்கு முதல் 9 தடவைகள் இந்த பூமியில அவருடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை காண்பிப்பார். அதுல அவர் அதிகமாக 5 தடவைக்கு மேலாக அவர் சீஷர்களை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள்ல எதை விரும்பினேன்னு சொல்லுங்க, உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போக முன்பாக இந்த பூமியில கடைசி ஜெபம் ஜெபிக்கிறேன். எப்படி தெரியுமா? பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருப்பது போல, சமாதானமாய் இருப்பது போல இவர்களும் சமாதானமாய் இருக்கும்படி
சொல்லி நான் உண்மையை வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு உங்களோட திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாக இந்த சபை வளரணும் என்று சொன்னா, அல்லது வளர்ந்த சபையாக இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும் என்று சொன்னா, முதலாவது நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த திருச்சபையில் இருக்கிற யாரும் எந்த ஒரு கலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னா, நீங்கள் சமாதானம் பண்ணுவதற்காக தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்க பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்ட நீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க சமாதானம் பண்ணாமல், சமாதானம் இல்லாமல் செய்வதற்கு காரணமாக இருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்கள் யார் இல்லை சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. இயேசுவினுடைய கட்டளையை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த திருச்சபை வளரணும் என்று சொன்னா, இந்த திருச்சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளும் எதற்கு பங்காளிகளாக மாறணும் சொல்லுங்க? சமாதானம் பண்ணுவதற்கு பங்காளிகளாக மாறணும். நீங்க பாருங்க அடுத்த வசனத்தை, 3வது அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம். இன்னைக்கு நிறைய பைபிள் வசனங்களை தான் நான் வாசிக்க போறேன் உங்களுக்கு. 15வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? கொலோசிய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுங்க? நீங்கள் திருச்சபையாக நீங்கள் அழைக்கப்பட்டது எதற்காக? அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நோ, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் இருக்கணும்ன்றபடியா தான் நீங்கள் சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப சர்ச்சில் நீங்க விசுவாசிகளாக அழைக்கப்பட்டதே தேவ சமாதானத்தோடு இந்த சபைக்குள்ள இருக்கிறதுக்கு தான். இன்றைக்கு பல சபைகளை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சமாதானத்தை இழந்தவர்களாக, சமாதானத்தை இழக்க பண்ணுகிறவர்களாக இன்றைக்கு பல ஊழியர்கள், விசுவாசிகள் தேவனுடைய சபையில ஊழியம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நாங்க எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க கேட்க சொன்னீங்க பாருங்க, எங்களோட சபை வளரணும்னு சொல்லி. உங்களோட சபை வளரணும்னு சொன்னா, இந்த திருச்சபையில ஒவ்வொரு விசுவாசிகளும், இந்த திருச்சபையில ஒவ்வொரு சக விசுவாசிகளை சமாதானம் பண்ணி இணங்க பண்ணுகிறவர்களாக நீங்க மாறணும். ஏன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் பாவத்தை எங்களிடமிருந்து எடுத்து போட்டு எங்களையும் தேவனையும் சமாதானமாக்கினார். அந்த முதல் நூற்றாண்டில் யூதர்கள் புறஜாதி ஜனங்களை மதிக்கிறதே இல்லை. அவங்களோட வீட்டுக்கு சாப்பிடவே போக மாட்டாங்க. பேதுருவையும் சரி, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சரி, இந்த ஊழியத்துக்கு தேவன் அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றேன், மற்ற ஜாதிகளோட ஊழியம் செய்வதற்காக அவர்களை அழைக்கிறேன். 8வது அதிகாரத்துக்கு பிறகு நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, 10வது அதிகாரத்துல பேதுரு புறஜாதிகள்கிட்ட போய் ஊழியம் செய்வதை நாங்க பார்க்கிறோம். அந்த சமாதானமாக அவர் ஊழியம் செய்கிறார், அவங்களை ஏற்றுக்கொள்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்க சொல்றேன். அவன் என் நிமித்தமாக யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டு பார்க்கிறோம். யூதர்கள் இயற்கையாகவே யாருடைய உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. வேற ஜாதிகளுடைய பட்டணங்களுக்கு போக மாட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டாங்களோ அவர்கள் எல்லாரும் தேவனோட பாவிகளை சமாதானம் செய்வதற்காக அவர்கள் சமாதான காரணர்களாக கடந்து போறாங்க. சமாதான காரணம் யாரு? சமாதானத்தை நடத்துவிப்பவர்கள். ஒரு 2 பேர் சண்டை பிடிக்கக்குள்ள ஒரு 3வது ஆள் வந்து இருக்கிறவங்களை இன்னும் தூராக்குறாள் இல்ல, இருக்கிற பிரச்சனையை இல்லாமல் செய்து அந்த 2 பேரையும் உண்டாக்குறவர் தான் சமாதான காரணம். இன்னைக்கு இந்த திருச்சபையில யாரெல்லாம் சமாதான காரணரா நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அதற்காகத்தான் இந்த திருச்சபைக்கு தேவனால் அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி பவுல் கொலோசிய சபைக்கு சொல்றேன். இன்னைக்கு பல சபைகளுக்குள்ள இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் இல்லாம போயிட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு இல்லாம போனது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட தங்களை மேன்மையாக பெருமைப்படுத்தி நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தங்களுடைய சுயநலமான எதிர்பார்ப்புகள், தாங்கள் நினைக்கிற காரியங்கள் திருச்சபைக்குள்ள நடக்கணும். அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, சக விசுவாசிகள் என்றாலும் சரி, ஊழியர்கள் என்றாலும் சரி, நான் சொல்றதை கேட்கணும், நான் சொல்றதை செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் செய்ததை செய்து காட்டணும்னு சொல்லி இன்னைக்கு திருச்சபைக்குள்ள பலவிதமான இடையூறுகள், பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால இன்னைக்கு பாஸ்டர்ல இருந்து விசுவாசிகள் வரைக்கும் எதை இழந்து போயிருக்கிறாங்க? சமாதானத்தை இழந்து போயிருக்காங்க. இன்னைக்கு பல சபையில விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் சர்ச்சுக்கு வந்து ஆராதனை முடிச்சு வெளியில போகக்கூட, வீட்டை போகக்கூட, சமாதானத்தோட போக முடியல தெரியுமா? கவலையோடையும் வேதனையோடையும் தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா திருச்சபை என்று சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிற, சமாதான காரணம்
வாசம் பண்ணுகிற இடம் தெரியும். இந்த திருச்சபையின் அஸ்திவாரமாக இயேசு சமாதானம் பண்ணுகிறவர் பாருங்க. இந்த இயேசு என்னென்ன இருக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொன்னவர்? சமாதானம். மரிக்கு முன்பு இந்த பரலோகத்திலிருந்து வந்த செய்தி சமாதானம் உண்டாக வேண்டும். மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பூமிக்கு இயேசு கொடுத்தது சமாதானம் உண்டாக வேண்டும். இந்த சமாதானத்தை இயேசு இந்த பூமிக்கு கொடுப்பதற்காக என்னத்தை கொடுத்தவர் சொல்லுங்க? தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை எவ்வளவு விலையேற பெற்ற சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? பாஸ்டர், நாங்க இந்த சர்ச்சில் இவ்வளவு காணிக்க கொடுத்திருக்கோம். பாஸ்டர், இவ்வளவு காலம் இந்த சர்ச்சில் ஊழியம் செஞ்சிருக்கோம். பாஸ்டர், இந்த சபையில நாங்க இதுக்காக எவ்வளவு நாங்க பிரயாசப்பட்டிருக்கோம், எவ்வளவு வேர்வை செஞ்சு உழைச்சிருக்கோம். நீங்க எங்களை இப்படி செய்யல அப்படி செய்யணும்னு சொல்லி நாங்க நிறைய பிரச்சனைகளை முன்வைக்கிறோம். இதே மாதிரி இயேசு இந்த நிமிஷம் உங்களுக்கு முன்பாக வந்து, நீ நல்லா இருக்கணும், நீ சமாதானக்காரனா இருக்கணும், இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் நீ சமாதானத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காக நீ செய்த ஊழியத்தை பத்தி சொல்றா, நான் இந்த உயிரை கொடுத்ததை பத்தி சொல்றேன்னு சொன்னா எது மேன்மை சொல்லுங்க? அந்த ஜீவன் மனிதனுடைய ஜீவன் அல்ல, தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ரத்தம், தேவனுடைய சரீரம். இந்த சமாதானத்தை இந்த சபை அனுபவிப்பதற்காக சிந்தப்பட்டிருக்கு. இந்த சபை இந்த உலகத்துக்கு இந்த சமாதானத்தை கடத்துவதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும் போது அந்த சமாதானத்தை நானும் நீங்களும் பிழைக்க ஆரம்பிச்சா ஆண்டவர் சும்மா விடுவார் நினைக்கிறீங்களா? அதனாலதான் இந்த வேதம் ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து அந்த தேவ சமாதானத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கு. இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் உருவாக்கின சபைகளுக்குள்ள உபத்திரவங்கள் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உபத்திரவம் எங்கிருந்து வந்தது சொல்லுங்க? சபைக்குள்ள உபத்திரவம் குறைந்தது. உபத்திரவம் எங்கிருந்து வந்தது? வெளியில இருந்து வந்தது. எதற்காக வந்தது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆவியில வைராக்கியம் கொண்டு தேவனுடைய சமாதானத்தின் நற்செய்தியை உலகத்துக்கு அறிவித்ததுனால வந்த உபத்திரவம். ஆனா இன்றைக்கு திருச்சபைக்குள்ள உபத்திரவம் இதால வருது சொல்லுங்க? நற்செய்தியை அறிவிப்பதாக அல்ல, விசுவாசியாக இருப்பது எனக்கு பெரிய உபத்திரவம் தெரியும். சர்ச்சில் ஊழியக்காரனா ஊழியம் செய்வதே மிகப்பெரிய உபத்திரவம் தெரியும். இன்னைக்கு பைபிள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு எதை மாதிரிகளாக வைத்தார்களோ அந்த மாதிரி அப்படி அப் அண்ட் டவுனா மாறிச்சு. இன்னைக்கு உபத்திரவம் வெளியில இருந்து வந்தது. அதால சபைகளுக்குள்ள சமாதானம் இருந்தது. அதால அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நான் உலகத்துக்கு நாங்கள் அந்த சமாதானத்தை செய்தியை கொண்டு போக முடியல, அந்த நற்செய்தியை சொல்ல முடியல, நாங்க சாட்சியாக வாழ முடியல. தெரியுமா? உபத்திரவம் இந்த சபைக்குள்ள இல்லை. யாரால இருக்கு? அவிசுவாசியால இல்லை, புறஜாதியாக்களா இல்லை, ராஜாக்கள் அதிகாரிகளா இல்லை, சபையில் இருக்கிற விசுவாசிகளால. அது ஊழியரா இருக்கணும், யாரா, எல்லாரும் விசுவாசிகள் தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபை பெருகணும்னு சொன்னா என்னத்தை எதிர்பார்க்க சொல்லு பாப்போம்? சமாதானத்தை எதிர்பார்க்க. நீங்க சமாதானம் பண்ணினா மட்டும்தான். ரெண்டு பேர் கூடி கதைக்க கூட இன்றைக்கு அநேகமாக நீங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம் 162% மேல இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர் சேரக்கூட ஒரு நாளும் இவருடைய வளர்ச்சியை குறித்தோ இவர் தேவனோட சமாதானமாக இருக்கணும், சக விசுவாசியான சமாதானமா இருக்கிறத பத்தி பேசுறது இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து பேசவில்லையா? முன்னைக்கு இன்னொரு விசுவாசியை எவ்வளவு குறைத்து பேசலாம், இன்னொரு விசுவாசியை இவரிடத்தை எப்படி பிரிக்கலாம், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை எப்படி பிரிக்கலாம், ஒரு சர்ச்சை எப்படி ரெண்டா பிரிக்கலாம் தான் இன்றைக்கு பல பேர் பேசிக் கொண்டிருக்காங்க, ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய அழைப்பு என்ன? நாங்கள் சமாதானக்காரர்களாக இருப்பதற்கு தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்ற கூட சொல்றது. நாங்கள் சமாதானத்தை நற்செய்தியாக அறிவிப்பதற்கு தான் தேவன் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டே என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் சொல்றது. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம திருச்சபைக்குள்ள இருந்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் என்னத்தை செய்து கொண்டிருக்கோம், இதை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் சமாதானம் எங்களோட இருதயங்களை ஆளுகை செய்யணும். நான் ஒரு சக சகோதரனுக்கு சக சகோதரிக்கு இடையில இடைவெளிகள் இருந்தால் நான் அந்த சமாதான காரணராக மாறணும். ஏன்னு சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னேன். எங்களுடைய குருவாக இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். அவர் போன இடமெல்லாம் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில சமாதானத்தை உண்டு பண்ணினார். எங்கெல்லாம் பிரிவினை இருந்ததோ அந்த பிரிவினையை தகர்த்தவர் தான் எங்களுக்கு மாதிரியா இருக்கிற நாங்கள் பின்பற்றுகிற குருவாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாங்கள் யாரை பின்பற்றோம் என்று சொல்லி எங்களுடைய செயல்கள் காண்பிக்கும். நான் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்தா, ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்தா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் பிள்ளைக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்தா, சபைக்குள்ள இருக்கிற ஊழியர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்தா, விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்தா, நான் எப்படி என்னைய சொல்ல முடியும் சமாதானத்தின் காரணம் ரெண்டு? எப்படி நான் என்னைய சொல்ல முடியும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி?
ஆண்டவர் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் சமாதான காரணராக மாறணும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், 1 Corinthians chapter 14 verse 30. அடுத்து வாசிங்க, அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வாசிங்க சிஸ்டர். ஆண்டவர் எதுக்கு காரணமாக இருக்கிறாரா? சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் எதுக்கு காரணமே இல்லையா? பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்காங்க? தேவன் எப்படி இருக்கிறாரோ பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற சபைக்குள்ளே முன்னே இருக்காங்க. இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? நாங்க தேவனுடைய சபை என்று சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம். ஆனா எங்களால நாங்கள் வாழுகிற குடும்பத்திலையும் சரி, நாங்கள் வசிக்கிற இந்த திருச்சபைகளையும் சரி, எங்களால் என்ன கொண்டு வர முடியல? சமாதானத்தை கொண்டு வர முடியும். இயேசு நீங்க லூக்கா 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, பாருங்க, இயேசு பிராக்டிகல் மினிஸ்ட்ரி, இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பிராக்டிகல் மினிஸ்ட்ரி அனுப்புறாரு. அந்த பிராக்டிகல் மினிஸ்ட்ரி இயேசு கற்றுக் கொடுத்தது என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போக கூட அந்த வீட்டுக்கு முதலாவது என்னத்தை உண்டு பண்ணணுமா? சமாதானம். இன்னைக்கு உண்மையாக ஆரஞ்சு பாருங்க, நீங்க ஒரு சக விசுவாசிக்கு வீட்டை போனாலும் சரி, ஒரு டீ கடையில ஒரு ஹோட்டல்ல இருந்த ரெஸ்டாரண்ட் அவங்களோட கதைக்கக்குள்ளையும் சரி, சர்ச்சுக்கு வரக்குள்ளையும் சரி, ஒரு விசுவாசியை சந்திக்கக்குள்ள நீங்க சமாதானம் உண்டாகுன்னு சொல்றீங்களா? ஆனா யூதனை பாத்தீங்கன்னு சொன்னா ஷாலோம்னு சொல்லுவாங்க. புரியுதா சொல்லுவாரு? ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் யூதனுடைய வேலை இன்னொரு யூதனை சந்திக்க கூட தேவனுடைய சமாதானத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி, சமாதானத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறவருடைய பாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசுவினால் உருவாக்கப்பட்டதே சமாதானத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறது. சமாதானத்தை மற்றவர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்க முதல் அந்த சமாதானம் என்ற நற்செய்தியை நாங்கள் முதலாவது அனுபவிக்கணும். அல்ல, இந்த சபை கலிலேயால, சமாரியால, யூதியால பெருகினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த சமாதானத்தை அனுபவிச்சார். அதனாலதான் அந்த சபை பெருகிச்சு. அவங்களுக்கு எந்த இடைவெளியும் இருக்கின்ற யூதன் கிரேக்கர்கள பிரச்சனை வந்தது, ஆவியானவர் ஊழியக்காரர்களை வச்சு சரிப்படுத்துறார். அதன் பிறகுதான் இது சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரவம் வந்தது, சமாதானம் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்படும் போது வார்த்தைக்குள்ளாக அதன் பிறகு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா சபைக்குள்ள சமாதானம் வந்துச்சு. உங்களோட சபைக்குள்ள எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் போவதற்கு நீங்கள் யாராவது காரணமாக இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் யாரோட யுத்தம் செய்வீங்க சொல்லுங்க பாப்போம்? பரலோகத்தில் இருக்க தேவனோடு. ஏன்னா அவர் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக கொடுத்த விலைக்கரையை என்ன தெரியுமா? எங்களை போல தசவபாகமும் நாங்க செய்கிற இசைக்கருவிகளும் நாங்க வாசிக்கிற பாடுகளும் இல்லை. அவர் அவருடைய உயிரை கொடுத்திருக்கிற இந்த சமாதானத்தை தயவு செய்து இந்த சபை இந்த பட்டணத்துக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னா, இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்ட திருச்சபைக்குள்ள வரணும்னு சொன்னா, நீங்கள் சமாதானத்துக்கு காரணராக மாறணும். நாங்க எல்லாரும் எங்க தலையில கை வச்சு ஒரு ஜெபிக்கணும். எல்லாரும் எங்க தலையில கை வைக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்ல போறார், ஆண்டவரே இந்த திருச்சபையில இதுக்கு பிறகு நான் எந்த ஒரு இடத்திலையும் கலகத்துக்கு காரணமாக இருக்க மாட்டேன். என்ன சபையில இருக்கிற ஊழியர்களோடையோ, விசுவாசியோடையோ, என்ன வாலிப பிள்ளைகளோடையோ, சிறு ஓய்வு நாள் பிள்ளைகளோடையோ நான் கலகத்துக்குரிய காரியங்களை பேச மாட்டேன். நான் சமாதானத்துக்குரிய காரியங்களை பேச போறேன். என்ற சபையில எந்த ஒரு விசுவாசியையும் பிரிக்கிறதுக்குரிய பிரிவினைக்குரிய காரியங்களை நான் பேச மாட்டேன். நான் சமாதானம் பண்ணுகிற ஒரு சமாதான காரணராக மாற போறேன். நாங்க சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா
ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக எங்களை ஆண்டவரை பயன்படுத்துங்க. எந்த ஊழியர்களுக்குள்ளேயும், எந்த விசுவாசிகளுக்குள்ளேயும், எந்த விசுவாச குடும்பத்துக்குள்ளேயும், அப்பா, எந்த ஆண்டவரை ஆவிக்குரிய மனிதர்களுக்குள்ளேயும், எந்த பரிசுத்தவான்களுக்குள்ளேயும் நாங்கள் கலகத்தை உண்டு பண்ணாதபடி நாங்கள் சமாதானத்துக்கு காரணமாய் வாழ எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த காரியத்தில் நாங்கள் விலகீனப்பட்டிருக்கோமோ, எந்த இடத்துல எல்லாம் இந்த இடத்துல காரியங்களை நாங்கள் தூரமாய் இருக்கிறோமோ எங்களை சரி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே முதல் நூற்றாண்டிலே ஆண்டவரே அந்த பர்னபாவை கொண்டு ஆண்டவரே அவன் போய் புதிய விசுவாசிகளை சமாதானத்துக்குள்ளாக வழிநடத்தினது போல, சமாதானம் பண்ணினது போல நாங்களும் அந்த ஊழியத்தில் ஈடுபடுங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பட்டணத்தை உமக்காக கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த திருச்சபையில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ண சமாதான கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்த இன்றைய நாளில் நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளில் நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம். இந்த சரீரம் நாங்கள் தலையில கை வச்சிருக்கோம். இந்த சரீரத்தை உங்களுடைய தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு பின்பாக இந்த சபையில எந்த கலகத்துக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். யாருடைய சமாதான குலைச்சலுக்கு காரணமாக இருக்க மாட்டேன். முடிந்தால் தேவ சமாதானத்துக்காக மாத்திரம் நான் ஊழியம் செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாவது காரியம் நாங்கள் வாசிக்க போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இரண்டாவது காரியம் எப்படி இருக்கா? சபைகள் என்னத்துல பிரிவினதா? ஆனா ஒரிஜினல் கிரீக்ல, கொய்னிய கிரீக்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்தி விருத்தி என்று புதிய ஏற்பாட்டுல 72 இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல பக்தி விருத்தி என்று டைரக்டாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரி, பல இடங்கள்ல அந்த கிரேக்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அந்த சபைகள் அந்த சமாதான காலத்துல சரியாக கட்டப்பட்டது என்ற அந்த சொல்லர்த்தம் இதுல வரணும். அப்படின்னு சொல்லக்கூட அந்த சபைகள் பெருகினதுக்கு காரணமா சபைகள் இந்த சமாதான காலத்துல அந்த சபையில் இருந்த ஆவிக்குரிய தலைவர்களும் விசுவாசிகளும் தங்களை தாங்களே கட்டப்படுவதற்கு என்ன செஞ்சாங்களா? விட்டு கொடுத்தாங்க. அதால சபை வளர்ந்தது. இன்னைக்கு இந்த சபை வளரணும்னு சொன்னா இதுல பக்தி விருத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல அது சபை கட்டுவதை பத்தி பேசுது, சபையில் இருக்கிறவர்களை கட்டி எழுப்புவதை பத்தி பேசுது. அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த சபை வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் வளரவில்லை. நாங்க இன்னைக்கு பைபிளை வாசிக்கல, நாங்க மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தான் பைபிளை வாசிக்கிறோம், இல்ல மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் பைபிளை வாசிக்கிறோம். ஆனா பைபிள் எதற்காக வாசிக்கிறது தெரியுமா? என்னைய நான் கட்டி எழுப்புவதற்காக. என்னுடைய ஊழியத்திலே ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நான் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் என்னை வார்த்தையிலே கட்டி எழுப்ப வேண்டும். அதை பத்தி தான் அதுல பேசப்பட்டிருக்கு. கோட்டினஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பக்தி, தேவ பக்தியை பத்தி அதுல பேசப்படுகிறது. பில்ட் என்ற வார்த்தை தான் அதை கிரீக்ல இருந்து மொழிபெயர்த்தார். கட்டப்படுதல் என்ற வார்த்தை தான் அதுல வரணும். அப்ப இன்றைக்கு எடிஃபைன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை எடிஃபை பண்ண விரும்புகிறேன். எடிஃபை என்ன தெரியுமா? ஒரு சுவரெல்லாம் ஒரு ஒழுங்கில்லாம் இருந்தால் அதை செதுக்கி அதுக்கு பிறகு நல்ல சாந்து சீமெண்ட் பூசி அதை அழகான ஷேப்பாக கொண்டு வர்ற மாதிரி. ஒரு சிலை உடங்கி இருந்தா, கை காலில உடங்கி அந்த சிலையில வண்ணம் அழகு போயிருந்தா அந்த சிலையை மறுபடியும் மெருகேற்றி அழகான பெயிண்ட் அடிச்சு அந்த சிலையுடைய உருவத்தை, அந்த பிம்பத்தை கொடுக்கிறத பத்தி பேசுது. அதை போல இன்றைக்கு ஒரு சபை வளரணும் என்று சொன்னா அந்த திருச்சபை தேவனுடைய வார்த்தையில எப்படியெல்லாம் கட்டப்படணுமோ அந்த முறையில கட்டி எழுப்பப்படுவதை பத்தி அதை சொல்லுது. எந்த சபையில விசுவாசிகள் தங்களை தாங்களே கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அவங்களால அந்த சபை வளரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் 2வது அதிகாரத்துல 42வது வசனத்தை வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2:42 வாசிங்க சிஸ்டர். அந்த சபை எதுல இருந்தாங்களா? அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த முதல் சபை இதுதான் முதல் திருச்சபை இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த சபையை கட்டுவதற்காக
அவர்கள் கையாண்ட முறைகள் என்ன தெரியுமா? டெக்னிக்ஸ் என்று சொல்லுவாங்க, அல்லது டூல்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு சர்ச் க்ரோ பண்ணணும்னு சொன்னா இந்த 4 காரியங்கள் இந்த சபை கையாண்டாங்களா? எருசலேம் சபை என்ன அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொன்னா, இயேசு மத்தேயு 28ல சொன்னீர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள என்ன செய்யுங்க? அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப இயேசு என்னத்தை கட்டளையிட்டார்? 3.5 வருஷம் அவருடைய ஊழியத்திலே வார்த்தையில சீஷர்களை வளர்த்து, இப்ப அவங்க போற இடத்துல எல்லாம் விசுவாசிகளை வார்த்தையில கட்டி எழுப்பணும் இயேசு சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த சபை வளரணும்னு சொன்னா முதலாவது நீங்க கட்டி எழுப்பப்படணும். எதால? வார்த்தையினால. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் நல்லா வர்ஷிப் செய்றேன், நான் நல்லா மியூசிக் வாசிக்கிறேன். இயற்கையாகவே எங்களுக்குள்ள பல தாளந்துகள் இருக்கு. இயற்கையாக உருவாகுகிற எங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது, தேவனை முன்னுக்கு கொண்டு வந்து நிமித்தாது. அவர் சொல்லுவார், எந்த ஆவியை பஞ்சகாவி இன்னதென்றும் சத்திய ஆவி இன்னதென்றும் நீங்க எப்படி அடையாளம் காணணும் தெரியுமா? சத்திய ஆவியானவர் இயேசுவை முன்னிறுத்துவார். பஞ்சகத்தின் ஆவி மனுஷ அனுபவத்தை மாம்சத்தை முன்னிறுத்துமா? இன்றைக்கு இந்த திருச்சபை ஒரு கட்டப்படணும் என்று சொன்னா முதலாவது இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களால் ஒன்றுமே முடியாது என்ற நிலையில தங்களை உணர்ந்து கொள்ளணும். அதைத்தான் மனப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லுவேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம். இன்றைக்கு ஆவியில் எளிமை நாங்க நினைக்கிறோம், வெள்ள உடுப்பு போட்டு சர்ச்சில் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு சத்தம் போடாம அப்படியே அமைதியா இருந்துட்டு பக்கத்துல விசுவாசிக்கே சத்தம் கேட்காது, அது ஆவியில் எளிமை நினைக்கிறோம். உண்மையாகவே அந்த எதிரே அர்த்தத்திலே சொல்லர்த்தம் என்ன தெரியுமா? ஆவியில் எளிமை என்றது ஆவிக்குரிய நிலையில ஒருவன் தேவனை பார்த்து ஏசாயா 6வது அதிகாரத்தை போல நான் அதமானேன் என்று சொல்லி தன்னையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்த்தது போல ஆவிக்குரிய நிலையில உச்ச நிலையில இருக்கிற தேவனை ஒப்பிட்டு பார்த்து ஐயோ நான் அவரை போல மாறணும், அவரை போல ஆவிக்குரிய நிலையில வரணும் என்று சொல்லி தன்னை தேவனை போல மாறுவதற்கு பரிசுத்தாவிக்கு விட்டு கொடுக்கிற தேவனை சார்ந்திருக்கிற ஒருவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு திருச்சபை அப்படி இல்லை பாருங்க. தடி எடுத்தவன் எல்லாம் தமிழ சொல்லும் தண்டக்காரன் என்ற மாதிரி இன்றைக்கு சேர்த்துல மைக் எடுத்தவங்க எல்லாருமே பிரசங்கி, எல்லாரும் ஊழியக்காரர்கள். நான் நீங்க ஊழியக்காரர்கள் வரணும்னு சொல்லல, ஆனா நீங்க எல்லாரும் கட்டப்படணும் என்ற எண்ணத்தை நீங்க மறக்கக்கூடாது. இயேசு மனப்பிரசங்கத்துல முதல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட என்ன தெரியுமா சொன்னவர்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இன்றைக்கு எங்களை யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை தெரியுமா? எங்களை குறித்து எனக்கு இன்னும் ஒண்ணு தெரியாது, கற்றது கைமண் அளவு கல்லாதது தமிழ்ல இருக்கு பாருங்க. நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும், நான் இன்னும் நிறைய வளர்ந்து கொள்ளணும், எனக்கு இது தெரிஞ்சது இது போதாது, இன்னும் ஆண்டவரை குறித்து அறியணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றம் வரணும், நான் மாற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி எவன் தன்னை வேத வார்த்தை கூட ஆராய்ச்சி பார்க்கிறானோ அவனால் அந்த சபை வளரும் தெரியும். ஏன்னு சொன்னா அவன் எதை முன்னுக்கு கொண்டு வர மாட்டான், தன்னையே முன்னுக்கு கொண்டு வர மாட்டான், தன்னை பெருமைப்படுத்த மாட்டான். யாரை பெருமையாக நினைப்பான்? தேவனை பார்த்து அவரை தான் பெருமையாக சொல்லுவான். பாருங்க அவர் பரிசுத்தத்தில் எப்படி இருக்கு, அவர் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அவர் தான் மேன்மைப்படுத்துவார். சகல வரங்களும் அவர்கிட்ட இருக்கு, அவருடைய சித்தத்தின்படி தான் மனிதர்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு வரங்கள் அவர் எங்களுக்கு தந்திருக்கு, அவரை சித்தத்தை செய்ய. ஆனா வரத்தை பெற்ற நாங்க எங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதாலதான் இன்றைக்கு அநேக தமிழ் திருச்சபைகள் பெருகுவதற்கும் அடுத்தவர்களுக்கு சாட்சியா இருப்பதற்கும் தடையா இருக்கிறது காரணம் மற்றவர்களை விட தங்களை மேன்மையாக இருக்கிறார். அது கொண்டிய காலத்திலேயும் இருந்தது. அதனால பவுல் சொல்றேன், நீங்கள் மற்றவர்களை விட நீங்கள் உங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக இருங்கள். உண்மையா இல்லையா சொல்லுங்க. நல்ல கூழ் நல்ல நித்திர வருது, இவ்வளவு சத்தம் போட்டு உங்களுக்கு நித்திர வருது. உங்களுக்கு நல்ல பாஸ்டர் கிடைச்சிருக்கு, சர்ச்சுக்கு கூப்பிட்டு நல்ல வெதரை உருவாக்கி தந்து சர்ச்சில் நித்திர கொள்ள வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பாஸ்டர் கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்து வச்சவங்க இப்படிப்பட்ட பாஸ்டர் கிடைக்கிறதுக்கு நீங்க 40 நாள் பாஸ்டிங் இருந்து சொன்னீங்க, இவரே உங்களுக்கு பாஸ்டர் ஆயிருக்கணும்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன், இவர் உங்களை கடிந்து கொள்ள மாட்டேன், சேர்ச்சை கூட எழுப்பி போட்டு சொல்ல மாட்டேன், போயிட்டு மூத்த கடைக்கு வந்து உட்காரன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பாஸ்டர் எங்கேயும் சேர்த்து அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ நான் கூட சபை பாஸ்டரும் இல்லை, எனக்கு அந்த அதிகாரமும் இல்லை. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா நான் சொல்லிடுவேன். ஆண்டவர் வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு தான் சர்வீஸ். நான் நேற்று இரவு 12 மணிக்கு படுத்துட்டு 12 மணிக்கு மட்டும் நித்திர கொண்டிருக்கலாம். சர்ச்சில் வந்து நித்திரவில் இருக்கு. அது ஆண்டவரை கணக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு ஆலோசனை கண்டிப்பாக சொல்லேன். உங்களை நேசிக்கிறபடியா சொல்றேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் ஆண்டவர் சொல்றேன்.
ஆண்டவர் வார்த்தையை நீங்க கனம் பண்ணுங்க. ஒரு சிலர் எனக்கு தெரியும், நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போயிட்டு இல்ல வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு வரீங்க. அப்ப சரீர ரீதியா நீங்க ரொம்ப ஃபெடப் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களை நான் புரிஞ்சு கொள்றேன், ஏன்னா நானும் மனுஷன் தானே. ஆனா நீங்க வீட்டையெல்லாம் நல்லா இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சேர்ச்சுக்கு வரக்குள்ளதான் நல்லா மட்டன் பாசலை வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன செய்யறது, சேர்ச்சுக்கு வருது. அப்படி திருப்பரமா இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்ட வார்த்தையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாகத்தோட வர்றவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஆயத்தமா வருவாங்களா. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தேவனை ஆராதிக்கவர்கள் அப்படிதான் வந்தாங்க. சரி, நாங்க செய்தி பாருங்க. அவர்கள் எப்படி தங்களை கட்டினாங்களா? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். கடைசி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் என்னத்தை பெற்றிருந்தாங்களா? தயவை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபை வளருது. சபை வளர்ந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இருக்கிறவங்க தாங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் தங்களை தாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு ஃபெலோஷிப் சேர்றாங்க. சக விசுவாசிகளோட சேர்ந்து வீடுகள் தோறும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க தெரியாதவங்க புது விசுவாசிகள் ஜெபிக்க தெரிந்த 120 பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. வீடுகள் தோறும் போயிட்டு மூத்த விசுவாசிகளோட இருந்து வார்த்தையை கற்றுக்கொள்றாங்க. பிராக்டிகலா தேவாலயத்தில் போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. அதான பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வளர்ந்து சபை வளர்ந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி அதுதான் அப்போஸ்தலர் 9:32 இவை எல்லாவற்றையும் சுருக்கமாக அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 30வது வசனம் மட்டும் நடந்த எல்லாவற்றினுடைய சுருக்கம் தான் 9:31. இன்றைக்கு நீங்க இந்த சபை வளரணும் என்று சொன்னா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க என்ன தெரியுமா? முதலாவது தெரிந்து கொள்ளணும், நான் கட்டப்படணும். சொல்லுங்க, நான் கட்டப்படணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆவியானவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார். அவர் தான் ஞானத்தின் ஆவியானவர். அவர் தான் பகுத்தறிவு தர ஆவியானவர். இந்த ஊழியத்துக்கு தேவையான வரங்களை தருகிறதும் ஆவியானவர். உங்களோட திறமையால நீங்க என்ன செய்யல? இந்த சபையில ஊழியம் செய்யல. ஒரு சிலர் செய்யறாங்க, இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கிற தாளம் தானே. ஆனா அது தேவன மகிமையை கொண்டு வராது, அது மாம்சத்துல செய்யறது. ஆவியானவர் வழி நடத்தும் போது இந்த இடத்துல இயேசுனுடைய நாம மகிமைப்பட இல்லைன்னதான் அவங்க சண்டை பிடிப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. சர்ச்சில் இயேசு நாம மகிமை யாரெல்லாம் மாம்ச இயற்கையாக இருக்கிற தாளங்களை ஊழியம் செய்து அதற்குரிய கனம் கிடைக்கணும்னு சொல்லி சர்ச்சில் சண்டை பிடிக்கிறாங்களோ அவங்க என்ன தெரியுமா? தங்களை வளர்த்துக் கொள்ள விரும்பாதவர்கள், மாம்ச அனுபவத்தை முன்னுக்கு வைத்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள். அப்ப இன்றைக்கு இந்த சபை நியூமானிக்கலா எண்ணிக்கை ரீதியாக வளரணும் என்றாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியாக வளரணும் என்றாலும் சரி, முதலாவது உங்கள் நிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கொரிந்திய புத்தகத்துக்கு பவுல் சொல்ற ஆலோசனையாக தன்னைத்தான் சோதித்து நிதானித்து பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். நாங்க அதை செய்யறீங்க பாருங்க. சேர்த்துக்கு வரக்கூட நாங்க கொம்யூனியன் நாட்டில் மட்டும் அந்த வசனத்தை பார்க்கிறோம். அது கொம்யூனியனுக்காக எழுதப்பட்டதல்ல. அது ஒன்று கொரிந்திய சபை, அது கொரிந்திய சபையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு திருவிருந்தில பங்கு வரக்கூட இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருந்துட்டு சேர்ச்சில் வந்து கொம்யூனியன் நடக்கிறீங்க, நீ உன்னை ஆராய்ச்சி பாருன்னு சொல்றேன். சேர்ச்சில் எவ்வளவு தைரியமா கொம்யூனியன் நடக்கிறோம் பாருங்க. சகோதரனோட ஐக்கியமா இருக்க முடியல, சபையில மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, சபை வளர்ச்சியினால உதவி செய்ய முடியல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், என்னை மற்றவர்களிலும் மேன்மையாக நினைக்கிறேன். ஆனா பவுல் என்ன சொல்றேன், நீ மற்றவர்களை விட, உன்னை விட மற்றவர்களை மேன்மையாக. இந்த சபை வளரணும்னு சொன்னா முதலாவது நீங்க உங்களை தாக்க பழகிக் கொள்ளணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தேவையானவற்றை எனக்கு தருகிறது யார் சொல்லி பார்ப்போம்? தேவன் என்றது தெரியும். இந்த சபையில எல்லாரும் பைபிளை கரைச்சி குடிச்சாக்க எத்தனை பேர் கையில் சொல்லுவாங்க? பைபிளை நான் கரைச்சி குடிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் 3 பேச்சுலர் முடிச்சேன், அதுக்கு பிறகு 3 மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தேன். இப்ப டிகிரி முடிச்சு PhD செய்து கொண்டிருந்தேன். எத்தனை பட்டங்கள் எடுத்தாலும் பைபிள்ல எனக்கு 1% கூட தெரியாது. ஏன் சொல்லுங்க, இது பெரிய ஒரு உலகம். ஒவ்வொரு செக்ஷனா நீங்க படிக்க படிக்க எவ்வளவு காரியங்களை நீங்க படிக்க வேண்டியது. நீங்க நினைக்காதீங்க பைபிள் படிக்கிற நாங்க டீச் பண்றோம், பிரின்சிபல் எங்களுக்கு பைபிள் எல்லாம் தெரியும்னு சொல்லி 66 புத்தகம் இருக்குன்னு தெரியும், அந்த புத்தகத்துல நபரை தெரியும். ஆனா இன்னும் ஆழங்களை ஆவியானவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் 16 அதிகாரங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும். ஏன் பைபிள் படிக்கிறேன், நான் இன்னும் படிக்கிறேன், நான் ஏன் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன்னு சொன்னா பட்டத்துக்காக இல்லை, நான் மற்றவர்களை கற்றுக் கொடுப்பதற்கு என்னை நான் உருவாக்க வேண்டும். ஏன் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறோம்? எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்ளணும். எங்களுக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. நான் நிறைய தெரிஞ்சு கொண்டா என்னோட கற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பேன். இன்னைக்கு அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வந்தால்தான் எங்களால யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க வளர்ப்பாங்க.
இன்றைக்கு உங்களோட திருச்சபை வளரணும்னு சொன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பல பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, இந்த சபையில ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் கூட அவங்க எல்லாத்தையும் வளர்ந்துட்டாங்க, தங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த சபை வளராம இருக்கு. தப்பா நினைச்சுக்கொள்ளாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் முதல் பார்க்கிறத விட இந்த சேர்ச்சிலை பற்றி நிறைய பேர் இருக்கிறீங்க, ஃபுல்லா இருக்கிறீங்க. இன்னும் இந்த வார்த்தைக்குள்ள எங்களை நாம வளர்த்துக் கொள்ள ஆரம்பித்தோம்னு சொன்னா சபை வளருமா இல்லையா? எண்ணிக்கையில வளரும். எண்ணிக்கையில மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் எங்களை இயேசு மலப்பிரசங்கத்தில் பாருங்க சொல்றேன், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினேன். ஆனா நீங்க லூக்கா புத்தகத்துல வாசி பாருங்க, லூக்கா 6வது அதிகாரம், லூக்கா 6 தான் நினைக்கிறேன், லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கணும் சார். பாருங்க, ஒரு சபை, இது இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கம் முடிக்கக்குள்ள அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. லூக்கா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை எழுதுது. இப்ப லூக்கா சொல்ற பாருங்க, இயேசு எப்படி சொல்றான், ஒருவன் கட்டுறேன்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணுமா, ஆழமாய் தோண்டி. அதுல அர்த்தம் என்ன சொல்லுங்க. இப்ப ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டணும்னு சொன்னா மேலால அத்திவாரத்தை போட்டா சரியா, ஒரு 6 அடிக்கு கிண்டி போட்டா சரியா? ஏன் ஆழமாய் தோண்டணும்? எவ்வளவு கீழே போகுதோ அங்கதான் என்ன இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான மண் இருக்கும், இல்லாட்டி கல் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல இருந்தது எல்லாமே என்ன சொல்லுங்க, வீக்கான மண். ஆழமாய் தோண்டி தோண்டி எந்த கல்லை கண்டுபிடிக்கிறானோ அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க, வீக்கான. அதை போலதான் இன்றைக்கு நீங்க வார்த்தையை படிக்கத்தான் நீங்க எவ்வளவு பலவீனமானவர்கள் கண்டுபிடிப்பீங்க. நீங்க பலவீனமானவர்கள் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களை பலப்படுத்துவதற்கு என்ன செய்வீங்க, சரியான அத்திவாரத்தை எதிர போடுவீங்க, வார்த்தையில போடுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய அத்திவாரம் வார்த்தை இல்லை, தங்களுடைய இருக்க திறமையில போடுறாங்க. எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், எனக்கு பாட்டு படிக்க தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு அந்த ஊழியம் செய்ய முடியும், எனக்கு தீர்க்க தரிசனம் செய்ய முடியும், இதுல இருந்து தங்களை கட்ட நினைக்கிறாங்க. ஆனா அந்த வேதாகம நாட்கள்ல அந்த சபைகள் பெருகினதுக்கு காரணம் என்ன வாங்கினாங்க, முதல் திருச்சபையும் சரி 9:31 மட்டும் அவர்கள் வார்த்தையில தங்களை கட்டி கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வார்த்தையில ஒருவன் தன்னை கட்டும்போது எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, உபத்திரவம் வந்தாலும் சரி, அவங்க யாருமே பயப்படல. பாருங்க, நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம், 4வது அதிகாரம் 30ல இருந்து வாசிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆண்டவரோட வசனத்தை சொல்றாங்க, ஆனா அவங்க ஜெபத்துல பாருங்க தன்னிலை உணர்றாங்க. பாருங்க, தங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு அவங்க தங்களை ஆவியானவர் கூடாக கட்டுறபடியா, ஆவியானவர் கூடாக இயங்குறபடியா. இதுக்கு பிறகுதான் 33வது வசனத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஏன் சொல்லுங்க, அவங்க தன்னிலை உணர்ந்த கிறிஸ்தவர்கள் திருச்சபை. இந்த திருச்சபை வளரணும்னு சொன்னாங்க. இதை எல்லாம் சேர்த்துதான் 9:31 முடிவாக சொல்றேன். சமாரியா எருசலேமில் ஆரம்பிச்சது அந்த பாலஸ்தீன தேசம் முழுவதும் எப்படி சக்சஸா வந்ததுன்னு சொன்னா அந்த சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட பண்புகள் இருந்தது. அவங்க ஊழியத்தை முடிச்சு வர்றாங்க, 8000 விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப 120 பேரா இருந்தவங்க 8120 மாறிட்டாங்க. நம்பர்ல பெருகிட்டு நாங்க என்ன செய்வோம், இப்ப நாங்க ஒரு 300 விசுவாசி தலைமையில பிடிக்கல. ஆனா 8000 விசுவாசிகள் வந்த பிறகு அவங்க யாரை சார்ந்து ஊழியம் செய்றாங்க, இயேசுவை சார்ந்து ஆவியானவரை சார்ந்து ஊழியம் செய்றாங்க. இந்த சபை வளரணும்னு சொன்னா அப்படிப்பட்ட எண்ணம் வரணும். எங்களை நாங்க தரக்குறைவாக நினைக்கணும்னு சொல்லல, எங்களையே தாழ்மையை நாங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மைக்கணும். ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு அவருடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னவர், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, இயேசுவை உட்கார வச்சுட்டு
பரிசுத்தாவியை உட்கார வச்சுட்டு இன்னைக்கு நாங்க தான் சர்ச்சில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்க சொல்றதா நடக்கணும், நாங்க சொல்றதா செய்யணும், நாங்க நினைக்கிறதா நடக்கணும் என்று சொல்லி இன்னைக்கு திருச்சபையில இயேசுவாகவும் பரிசுத்தாவியாகவும் நாங்க இயங்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னா அதுக்கு எல்லாருமே தங்களை முழுமையாக நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் தங்களை பரிசுத்தாவி வழிநடத்தணும், யாரெல்லாம் இயேசுவினுடைய உதவியினால நான் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் தங்களை தாழ்மையாக நினைத்துக் கொள்வார்கள். இந்த சபை அவரால் கட்டப்படணும்னு நினைக்கிறவர்கள் பாருங்க. இன்னைக்கு எங்களுக்குள்ள எவ்வளவு பலவீனமான எண்ணங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த சபை வளராம இருக்கிறதுக்கு மற்ற விசுவாசி காரணம் அல்ல, நான் தான் காரணம். ஏன்னா நானே நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும், என்னால எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறதால தான் இந்த சபை வளராம இருக்கு. இந்த சபை மட்டும் இல்லை, எந்த சபை, என்னுடைய சபை இருக்கா, எந்த சபையும் வளராம இருக்கிறது காரணம். எவ்வளவு அழகாக அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரோமர் 15:20 வாசிக்கிறீங்களா? 21 வாசிங்க சிஸ்டர். இப்ப இந்த கட்டி எழுப்புறத குறித்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேர்ட்ல பயன்படுத்தப்பட்டது அதே சேம் கிரீக் வேர்ட் தான், எடிஃபை என்ற வேர்ட் தான் இதிலே பவுல் பயன்படுத்துறாரு எழுதப்படுது. அப்ப பவுல் இதுல என்ன சொல்ல வர்றாரு என்று சொன்னா தான் ஊழியம் செய்யக்கூட ஒரு ஊழியத்தை கட்டக்கூட என்ன செய்யலையா, இன்னொருவன் கட்டுனதுக்கு மேல தான் கட்ட விரும்பலையா. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அது குழப்பத்தை கொண்டு வந்திருக்கும்னு சொல்லி. இன்றைக்கு சேர்ச்சில பாருங்க, ஒருவர் ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருந்தா நான் அதை செய்யணும், அவரை ஓவர்லாப் பண்ணணும், இல்லாட்டி அவரை விட நான் பெஸ்டா செய்யணும், இல்ல நான் என்ன நிரூபிக்கணும்ன்றதுக்காக அதை பொறுப்பெடுக்க நினைக்கிறேன், அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ரோமாபுரியில ஏற்கனவே பவுலுடைய பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு சென்றவர்கள் சபையை ஸ்தாபிச்சிட்டாங்க. அங்க சுவிசேஷம் கடந்து வந்தது. மறுபடியும் நான் வந்து அங்க நான் என்ன செய்ய விரும்பல, ஓவர்லாப் பண்ண விரும்பல, நான் இன்னொரு பவுலோட சபை ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த பேதுருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணத்தை நான் பெற்றுக்கொள்ள நினைக்கிறேன் என்று பவுல் சொல்றேன். அந்த ரோமுக்கு அங்காலேயும் ஸ்பெயினுக்கும் போயிட்டே பவுல், ரோமுக்கு இங்காலேயும் பவுல் ஊழியம் செஞ்சுட்டு, ஆனா ரோமுக்கு மட்டும் போகவில்லை. ஏன்னு சொன்னா பேதுருவால் அங்க சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு சபை, இந்த சபையில் இருக்கிற நீங்க இந்த சபையை கட்டணும்னு சொன்னா பவுலை போல ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். மற்றவங்க செய்யற காரியத்துல போயிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க அதை கட்ட நினைக்க கூடாது. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இன்னைக்கு சர்ச்சுகளுக்குள்ள சபை வளராம இருக்கிறதுக்கு சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஆள் ஊழியத்துல இன்னொரு ஆள் இன்வால்வ் பண்றது. ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியத்தை பொறுப்பு கொடுத்தா, ஒரு பிரான்ச்சை பொறுப்பு கொடுத்த, உதாரணத்துக்கு நான் இங்க இருந்து என்ன செய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா சொல்ல பாருங்க. ஏன்னா அவங்களை நம்பி அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாங்க, அவங்க அந்த சபையை கட்டுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஏன்னா அவங்களும் தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிற இல்லை பாருங்க. சபைக்குள்ள இருக்கிற நாங்க எல்லாரும் யார் சொல்ல முடியும், மற்றவனை விட நான் 100% பரிசுத்தவான் சொல்லி எங்கள் எல்லாரையும் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து. இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து. இந்த சபையில யாரும் பரிசுத்தத்துல 100% யாரும் 60% 90% என்று சொல்லுவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த சபையில இருக்க எல்லாரும் நீதிமான் என்ற அந்த வார்த்தையில தான் ஒவ்வொரு நிருபங்களும் எங்களுக்கு சொல்லி தருது. இந்த சபையில இருக்கிற எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யாரும் என்ன செய்யக்கூடாது, குறைவாக நினைக்க கூடாது. ஆனா நாங்கள் எங்களையே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்யணும், குறைவாக நினைக்கணும். அவ்வளவு பாருங்க, நான் என்ன செய்யறோம், மற்றவங்களோட ஊழியத்தில் இன்வால்வ் பண்றோமா இல்லையா சொல்லுங்க. மற்றவங்க உதவி கேட்டா நாங்க அந்த எங்களுக்கு தெரிந்ததை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனா மற்றவங்களோட ஊழியத்துல நாங்க போயிட்டு இன்வால்வ் பண்ணக்கூடாது, அவங்க கேட்காங்க. இன்னைக்கு ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவத்தினுடைய தோல்வியே இதுதான். தங்களை கட்டுவதற்கோ தங்களை வளர்த்துக் கொள்வதற்கோ பதிலாக மற்ற விசுவாசி, மற்ற ஊழியக்காரன், மற்ற திருச்சபை, மற்ற தரிசனத்தை குறித்து பார்த்து அதை கட்டுவதற்கு, அதில் உள்ள குறைகளை பேசுவதற்கு தான் இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அதனால்தான் இன்றைக்கு ஐரோப்பாவுக்கு ஆண்டவர் வசனத்தில் இதை எழுத முடியல. ஐரோப்பாவில் உள்ள தமிழ் திருச்சபைகள் சமாதானத்திலும், அடுத்தது என்ன, பக்தியிலும், அடுத்தது தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும், பரிசுத்தாவின் ஆறுதலிலும் பெருகி நின்று எழுதப்படுகிற எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க சர்ச்சில் மற்ற எல்லாரையும் விட நாங்க தான் பெஸ்ட் நினைக்கிறோம் பாருங்க. குறிஞ்சி சபையில அவ்வளவு பிரச்சனைக்கு முதலாவது அதிகாரத்தில்
இன்னைக்கு நீங்க சபையை குழப்பி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றேன். இந்த சபையில நீங்க அழைக்கப்பட்டது கட்டுவதற்கு. இயேசு இந்த பூமிக்கு வந்தது என்னதுக்கு? தேவனுடைய வார்த்தையில கட்டுவதற்கு. இயேசு சொல்றேன், நான் பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யல, ஏன் மேற்கொள்ள முடியாது? பாதாளத்தின் வாசல்கள் சபையை கட்டுறது யாரு? இதோ இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இந்த சபையை கட்டுறது இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் யாரை கொண்டு இந்த சபையை கட்டணும்னு சொல்லி. நீங்க இயேசுவாக மாறாதீங்க, அந்த சபையை இவரை கொண்டு கட்டணும்னு சொல்லி. என்ன கொண்டு கட்டணும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இயேசு யாரை கொண்டு கட்டணும்னு இயேசுவுக்கு தெரியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு சபை வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? நாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் எங்க சபை வளரலையே, எண்ணிக்கை ரீதியா வளரலையே, ஆவிக்குரிய ரீதியா வளரலைன்னு சொன்னா காரணம் நான் தான். பைபிள் படிக்கிற ஒரு தீம் இருக்கு. வேதத்தை நான் படிப்பது மற்றவர்களை மாற்றுவதற்காக அல்ல, நான் மாறுவதற்காக. பைபிள் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த கருத்தை சொல்லி தான் படிப்பிக்கிறது. என்ன பைபிளை படிக்கக்கூட இன்னைக்கு பைபிள் கூட மற்றவனை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? என்னைய பார்க்கக்கூடாதான். என்னை நான் நிதானித்து பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், இன்னொரு 10 நிமிஷத்துல முடிக்க பாஸ்டர் 1 hour ஆயிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாமா? ஓகே, வாசிங்க சிஸ்டர். இன்றைக்கு பாருங்க, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றதை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றா சங்கீதம் 89:7 வாசிக்க முடியுமா? சாம்ஸ் பைபிள் வாசிக்கணும். யேசுவா சாம் 89:7. தமிழ்ல பிரெஞ்சு பைபிள் எப்படி இருக்கு? யாராவது பிரெஞ்சு பைபிள் வாசிக்க முடியுமா? சாம்ஸ் 89:7. பிரெஞ்சு பைபிள்ல அது என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த வார்த்தை இருக்கா? நான் தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி, தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். 2 வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரை நெருங்குறவங்களும் சரி, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களும் சரி, ஆண்டவரை பார்க்கக்கூட என்ன இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்துல தேவ பயம் இருக்கணுமா? இன்றைக்கு தப்பணிச்சு கொள்ளாதீங்க. இன்னைக்கு நான் பல சபைகளுக்குள்ள போயிட்டு வரேன், பல சபைகளோட ஊழியம் செய்யறேன். அநேக விசுவாசிகள், அநேக மாணவர்கள், அநேக ஊழியர்களுக்குள்ள நான் பார்த்த காரியம் தேவ பயம் என்ற உண்டே இல்லை. துணிகரம் வந்து இன்றைக்கு திருச்சபையில் துணிகரமா திருச்சபைக்குள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. துணிகரமா சபைகளுக்குள்ள விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. துணிகரமா திருச்சபையில தேவனுடைய குடும்பங்களை பாழாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துணிகரமா ஊழியத்தை பாழாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் கொடுத்த தரிசனத்தை பாழாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிமையை அவங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு திருச்சபையில இல்லாம போயிட்டு பாருங்க. நீதிமொழிகள் சங்கீத புத்தகங்களை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லி ஏன் அந்த சாலமோன் ஞானி எழுதுறான் சொல்லி பார்ப்போம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்றேன். ஆசீர்வதிக்கப்படுறது மெட்டீரியல் பிளஸிங், பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்கை பத்தி சொல்றேன். இன்னைக்கு சபைகளுக்குள்ள தேவ பயப்பட உண்டே இல்லாம போயிட்டு தெரியுமா? இந்த வசனம் 8:31 இன்றைக்கு இந்த அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல பெருகினு சொல்லக்கூட இங்க ஆரம்பிக்க இல்லது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசி பாருங்க, 2வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எங்களுக்கு தான் 42வது வசனம் 43வது வசனம் என்று பிரிக்கி இருக்கு. இது கிறிஸ்துவுக்கு பிறகு 800வது நூற்றாண்டில் தான் வசனங்களாக அதிகாரங்களாக பைபிள் பிரிக்கப்பட்டது. முதல் ஒரு புத்தகம் போல தான் எழுதப்பட்டது, ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு கடிதம் போல. அப்ப இந்த 42ம் 43ம் ஒன்றா தான் இருந்தது முதல். அது எப்படி இருந்தது சொல்லுங்க. அப்ப அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். எல்லாருக்கும் என்ன வந்துட்டாங்க?
என்ன பயம் அவங்களுக்கு வந்தது? தேவ பயம் வந்துட்டு. ஏன் சொல்லுங்க அப்பா? அவங்க கற்றுக்கொள்றது தேவனுடைய வார்த்தை. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஐக்கியத்தில் இருக்கக்கூட அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்குள்ள இருந்து தேவன் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி. எப்படி கிரியை செய்யறது என்றதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ சொல்றாங்க என்ன இருக்கு? அநேக அற்புதங்களும் அடையாளம். இதெல்லாம் அப்படி கோர்வையா வாசிக்கணும். நீங்க எங்களுக்கு தான் வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த முதல் திருச்சபையில எருசலேமில் ஆரம்பிச்ச அந்த தேவ பயம் அந்த பாலஸ்தீன முழு இஸ்ரவேலையும் அந்த இயேசு கொடுத்த கட்டளை அவங்க எப்படி நிறைவேற்றினாங்கன்றதான் அந்த 8:9-30 வாசிக்கிறாங்க. எங்க? எருசலேமிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில சபைகள் பெருகினதா. ஒரு சபையை பத்தி சொல்லல, பல சபைகளுக்குள்ள தேவ பயம் இருந்தன்னு சொல்லி ஆவியானவர் லூக்காவை எங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறார். இந்த சபை வளரணும் என்று சொன்னா இந்த சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் என்ன வேணும் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரணும். இந்த தேவன் இந்த சபைக்குள்ள அநியாயங்கள், அருவருப்புகள், தவறுகள் நடக்கும் போது தேவன் கிரியை செய்ய முடியும் என்று அந்த தேவ பயம் வரணும். நீங்க 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சபை எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் என்ன உண்டாயிட்டாங்க? எதை கேள்விப்பட்டாங்க தெரியுமா? அனனியா சப்பீரா முதல் திருச்சபைக்குள்ள தவறுகள் சரி செய்யப்படுகிறது. முதல் திருச்சபையில என்ன தவறு சொல்லுங்க? அவங்களுக்குள்ள ஒன்று பொருளாசை. அவங்களோட பணத்தையும் அவங்க ஆசைப்படுறாங்க. தேவனுக்கு 170,000 யூரோ கொடுத்துட்டு 30,000 யூரோ எடுக்கிறது தப்பு இல்லை, அது உங்களோட பணம். ஆனா தேவனுக்குரியதுன்னு சொல்லி போட்டு அதுல திருடுறாங்க. அவங்க ஆண்டவர் என்ன சரி அந்த திருடுன கணவனையும் மனைவியையும் தண்டிக்கிறேன். ஆண்டவர் வந்து கேட்கிறேன் அவங்களோட தவறு சரி செய்யறதுக்கு. இவ்வளவு தானே வித்தீங்க, இது உண்மைதானு சொல்லி கணவனும் போய் சொல்றேன், மனைவியும் சேர்ந்து கூட்டு கலவனையும் சொல்லுவது தெரியுமா? கூட்டாக சேர்ந்து போய் சொல்லக்கூட ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? கணவனையும் மனைவியையும் அவ்வளவு திருச்சபை விசுவாசிகளுக்கு முன்னுக்கு ஆண்டவர் தண்டிக்கிறேன். அதால அவங்களுக்கு என்ன வந்து தெரியுமா? கர்த்தர் திருச்சபைக்குள்ள ஜீவன் உள்ளவராய் இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதால அவங்களுக்குள்ள தேவ பயம் வந்துச்சு. இன்னைக்கு கிருபையின் காலம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள தேவ பயம் இல்லாம எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்க தெரியுமா? எவ்வளவு பொய்கள், எவ்வளவு பித்தலாட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு வேதனையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. தேவன பணத்தை திருடுறது, தேவன பணத்தை வங்கிக்கிறது, தேவன ஊழியத்தை திருடுறது, தேவன ஊழியத்தில் ஏமாற்றம். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தருடைய காரியங்கள் எவ்வளவு ஈஸியாக கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு தேவ பயம் இல்லாம போயிடுச்சு. தேவ பயம் இருக்கிறவன் தேவனுடைய அலுவல்கள்ல சீக்கிரமாக கை வைக்க மாட்டாங்க தெரியுமா? இது 8:9-32 சொன்னதுக்கு காரணம் அந்த சபைகளுக்குள்ள இதுக்கு பிறகு பாத்திமத்துக்கு சொன்ன பல இடங்கள்ல அவர்களுக்கு பயம் உண்டாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பவுலுடைய ஊழியத்திலே பவுல் போன இடத்துல எல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு. ஏன் பயம் வந்தது? அவங்களுக்கு செய்யப்படுகிற காரியங்களும் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களையும் பார்க்கப்பட தேவனை குறித்து ஒரு பயம் வந்தது அவங்களுக்கு. இன்னைக்கு சர்ச்சில் தேவ பயமே இல்லாம போயிட்டு இன்னைக்கு பார்க்க சமாதானத்தை குறைக்கிறோம். மற்ற குடும்பத்தை குறித்து, மற்ற ஊழியரை குறித்து, மற்ற விசுவாசியை குறித்து எவ்வளவு பேசுறேன்னு சொல்லுங்க. என்னையா பேசுறேன், மற்ற விசுவாசி அருவருப்பாக பேசுறேன். ஆனா மற்ற விசுவாசிக்காக ரத்தம் செஞ்சது யார் சொல்லுங்க? இயேசுன்றதை மறந்து பேசுறேன் தெரியுமா? நீங்க ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசு பக்கத்துல இருந்து கேட்கிறேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். 2 பேரும் நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வருவாங்க. நீங்க மறந்து போகாதீங்க. இன்றைக்கு தேவ பயம் இல்லாம சர்ச்சுக்குள்ள நீங்க எதையும் செய்யலாம். ஆண்டவர வார்த்தையை கணீனம் பண்ணலாம், நீங்க ஆண்டவர வார்த்தையை ஏளனம் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப மேஷாக்கம் ஜோனாவும் அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லாம் கேட்கிறாங்க. நான் எங்களோட குடும்பத்தில் 6 பேர், 5 பேரும் பாஸ்டர்ஸ். என்னோட மனைவி பாஸ்டர், மற்ற 5 பேர் திருமணம் முடிச்சவங்களும் பாஸ்டர்ஸ். என்னோட அண்ணன் மூத்த ஊழியக்காரர். நான் இப்படி அவங்கள தான் பின்னிக்கு இருப்பேன். இங்க இருந்து அண்ணா பிரசங்கிக்க கூட அண்ணாட உதவி போதவர்களோட அப்படி பின்னிக்கு இருந்து என்ன செய்வது தெரியுமா? அவங்க 2 பேரும் தப்பா நினைக்க கூடாது. நீங்க என்ன தப்பா போய் மொழிபெயர்க்க கூடாது. அவங்க 2 பேரையும் சொல்லல, அவங்க இருக்கிற இடத்துல. ஆனா அவங்க பைபிள் படிக்கிறாங்க, அவங்க வேற ஊர் கதையெல்லாம் அதுல கதைக்கல. ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? மச்சான் சர்ச் முடிச்சுட்டு எந்த கடைக்கு போலாம் சாப்பிடுங்க. உங்க பாஸ்டர் எங்க அண்ணன் 1500 விசுவாசிகள், 43 சபை, அதுக்கு அவர் சீனியர் பாஸ்டர், ஒரு ரீஜனல் பிரஸ்பீட்டர். ஆண்டவரை வார்த்தை தீர்க்கதரிசனமா பேசிக் கொண்டிருக்கு. பின்னிக்கிறது உங்க பாரு, உங்க பாஸ்டர் அள்ளி விடுறாரு.
இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தேன் நான். புரிதா சொல்ல வருது? ஏன் சொல்லுங்க பாப்போம். எனக்கு அந்த டைம்ல தேவ பயம் இல்லை. இன்றைக்கு அப்படி யாரும் நடந்து கொள்ள கூட எனக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு எனக்கு தேவ பயம் இல்லாததால நான் கடந்து வந்த பாதகர் பாச ரமேஷுக்கு தெரியும். நான் கர்த்தரை கண்டித்து என்னை நடத்தின கட்டியல்பட விதம் எனக்கு தெரியும். அதால இன்னைக்கு அப்படி யாரும் நடந்து கொள்ள கூட நான் அதை சொல்லுவேன். இந்த வார்த்தைக்கு கனம் இல்லாம போயிட்டு சொல்ல தெரியுமா? ஏன் கனம் இல்லாம போயிட்டு தெரியுமா? தேவனை விட தங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் அங்க தீர்க்கதரிசனம் சொல்ல கூட இங்க இருந்து நக்கல் அடிப்பார். அஞ்சா அவங்க பாஸ் அள்ளி விடுறான் பாருங்க தீர்க்கதரிசனம். ஆனா அது சொன்னதெல்லாம் கண்களால நான் கண்ட பிறகுதான் நான் முழுநேர ஊழியத்துக்கு எனக்கு கிடைச்ச வேலை உண்டு. அதற்கு பிறகு இன்றைக்கு மட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்கு. ஆண்டவர் விஷயத்துல நான் விளையாடக்கூடாது. அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற ஊழியர்களை குறித்து குறை பேசுறதும் சரி, மற்ற சபைகளை விளக்குறதுக்கும் சரி, தப்பான ஊழியர்களோட சேர்ந்து தவறான காரியங்களை செய்யறதுக்கும் சரி, நான் ரொம்ப விலகி இருக்கிறது காரணம் கர்த்தர் என்னை தண்டிச்சிருக்கு. ஏற்கனவே நான் தேவனால் தண்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டோம். அதால நான் என்னை தாழ்த்திக் கொள்றேன். அதால இந்த மாணவர்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க நினைக்கிறதெல்லாம் விளையாட ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு பயப்படணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே. இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவரும் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். உங்களுக்கு பயப்படணும் நினைக்க கூடாது. பாஸ்டர்ல இருந்து சக விசுவாசிகள் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படாங்களோ அவங்களோட வாழ்க்கை ஆவிக்குரிய நிலையில அவங்க காண்பிப்பாங்க. நீ ஈஸியா அடையாளம் காணலாம் பாருங்க. தேவ பயம் இல்லாம தேவ ஊழியக்காரனுக்கு என்னென்ன பெயர்கள் என்னென்ன காரியங்களை தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சக விசுவாசிகளுக்கு சக ஊழியர்களுக்கு என்ன பட்ட பெயர்கள். ஒரு பாஸ்டருடைய மனைவி இன்னொரு ஊழியக்காரியோட சேர்ந்து இன்னொரு ஊழியக்காரன மூப்பர மனைவிக்கு மந்திரவாதிக்கு இன்னொரு பேர் சொல்றது சூனியக்காரி என்று பேர் வச்சிருக்கு. எனக்கு இதை கேள்விப்பட்டதுல இருந்து எப்படியாவது அந்த ஊழியக்காரன் மனைவியை சந்திக்கணும் எனக்கு பேர் இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க என்னோட படிச்ச மாணவர் கூட எவ்வளவு தைரியம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வச்ச பேர் என்ன சொல்லி பார்ப்போம்? நீதிமான், தேவனுடைய பிள்ளை. எவ்வளவு தைரியமாக நீங்க பட்ட பேர்களை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாங்க சர்ச்சுக்குள்ள ஒருத்தரை பார்த்து பாவி அது இதை நம்மள ஜட்ஜ் பண்றோம். ஆனா பரலோகம் அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணிருக்கு தெரியுமா? சிலுவையினால ஜட்ஜ் பண்ணிருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால தேவனுங்களை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கு கொண்டு வந்து. ஆனா இந்த திருச்சபைக்குள்ள வந்துட்டு தேவ பயம் இல்லாம எவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கோம் தெரியுமா? இந்த சபை வளரணும்னு சொன்னா இந்த சபைக்குள்ள என்ன வரணும்னு சொல்லுங்க பாப்போம். தேவ பயம் வரணும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் முடிக்க போறேன் இன்னும் 2 நிமிஷத்துல. பரிசுத்தமாகுதலை எதோட பூர்ணப்படுத்தணுமா?